ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஒரு மோட்டோ விளாக் பண்ணி ஒரு 4 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இப்போ ஒசூரில் இருக்கோம். பெங்களூர் தான் போகிறோம். எங்கே போகிறோம்னா அந்த ஃபேவரட் கார் அண்ட் பைக் அக்சசரிஸ் தான் போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு பைக்கில் தான் போகிறோம். நானும் நம்ம ஃப்ரெண்டு நந்தாவும் போயிட்டுருக்கோங்க. எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாமினருக்கு கிராஷ் கார்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கிளைமேட் நல்லா இருக்குது. அடிக்கடிக்கு வேறு தூத்தல் வேறு போட்டுக்கிட்டே இருக்குங்க. முதல்ல இந்த வைசரை மாற்றணும். ஆஹா, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தூத்தல் வேறு ஹெவியாக போடுது. அவ்வளோதான், இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அழகாக போயிடலாம். என்ன மழை வந்தால் தான் கேமராலாம் கழட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். போச்சிடா, மழை வேறு ஹெவியாக போய் ஆரம்பிக்குதுங்க. நாம் வேறு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டு வந்திருக்கேன். எங்கள் அக்கா வீட்டில் இருந்தேங்க, அதாவது ஊத்தங்கரையில் இருந்தேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். திடீர்னு ஒரு பிளான் போட்டு, வாடா என் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டும் அப்புறம் ஹெல்மெட்டும் வாங்க போகிறேங்க, இது ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான். நேற்று நைட்டு தான் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தேன், ஊத்தங்கரைக்கு. தம்பியை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அங்கேருந்து கடத்திட்டு வந்துட்டான் நம்மளை. சரியாக அழுக்காக போகுது டிஷர்ட்டு. இங்கே பாருங்கள், ஷூ கூட போட்டு வரல, செப்பல் போட்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே, ஆல்ரைட். ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். கிளைமேட்லாம் நல்லா தான் இருக்குது. பட் மழை மட்டும் கொஞ்சம் ஹெவியாக வராமல் இருந்தால் சரி. ஏன்னா மோட்டோ விளாக் பண்ண முடியாது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நசனசன்னு ஆகிடும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மழை வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலியாக நினச்சிக்கிட்டே வந்துடலாம் நம்ம. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம நினச்சாலும் வேகமாக போக முடியாது. ஏன்னா நம்ம பெங்களூருக்குள்ளே வந்துட்டோம். அந்த ஷாப்புக்கு இன்னும் ஒரு 19 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஆனால் 40 நிமிஷம் போட்டிருக்கு மேப்பில். கண்டிப்பாக அவ்வளோ நேரமாக அது ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் டிராஃபிக் ஆகுது. ஆனால் போன தடவை நம்ம பெங்களூர் வந்தோமே, அதை விட கொஞ்சம் கம்மி தாங்க. நம்ம R15 வந்தோம் இல்லைங்களா, அதை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மதியம் டைமு, அதனால் கம்மியாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அழகாக போயிடுவோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த தூண்லலாம் ஒரு தூண்லேயும் ஒரு பொம்மையை வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே 60 தான் போகணும். இதுலேயே காட்டுமே, இன்னும் காட்டாமல் இருக்குது. இந்த மேப்பில் காட்டுங்க 60 தான் போகணும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அந்தமாரி காட்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். என்னடா புரியல? பெங்களூர் கேர்ள்ஸா? நான் விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, பெங்களூர் கேர்ள்ஸுன்ட்டு. அதனால் கண்ணை ரோட்டில் மட்டும்தான் வச்சு பார்க்கணும். வேறு எங்கேயும் பார்த்து ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், எக்கு தப்பாக ஆக்சிடெண்ட் ஆகும். என்னது, சென்னை கேர்ள்ஸ் மாதிரியா? ஓ, சேலம். நீ தான் சொல்லுவ. கோயம்புத்தூரில் தான் பொண்ணுங்க அழகாக இருப்பாங்களாம்மா. அதுக்கப்புறம் சென்னையா, எப்படிலாம் சொல்கிறோம் பாருங்க. செப்பல் வேறு போட்டு வந்துட்டேன், ஒரு மாதிரியாக இருக்கே. சரி பரவாயில்ல. செப்பல்லாம் போட்டால் தான் சரி லோக்கல் பையனாட்டிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே நிறைய ஹெல்மெட் ஷாப்லாம் நிறையா இருக்குங்க. ஹெல்மெட் ஷாப்பு, ரைடிங் இந்த ஷாப்பு, அப்புறம் அக்சசரிஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கெல்லாம் வந்திங்கன்னா காரை தூக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், விதவிதமாக ஆல்ட்ரு பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் என்ன, கரெக்டான ஷாப்பு தேடணும், அதுதான் ஒரு பெரிய சல்லியே. இன்னும் 17 கிலோமீட்டர் எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் கன்ஃபார்ம் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இன்னும் 15 கிலோமீட்டர் தான். அந்த வண்டிக்கு டயரில் போடுற காற்று இல்லை. கரெக்டாக 35 வருது. ஆ 3 லிட்டரு
இன்னும் 5 லிட்டர் இருக்குமா? 3 பாயிண்ட் தான் காட்டுது. ஓ, இந்த டயரில் போடுற காற்று இல்லை, இந்த டயரில் காற்று கம்மியாக இருக்குடா. அடா பாவி, சொல்கிறேன் இந்த பாவன்டா. டயர் காற்று ஏர் கம்மியாக இருக்குது, ஏர் கம்மியாக இருக்குது. இந்நேரம் அவன் மேலே கையை போட்டு அடிச்சிருப்பான்டா. கரெக்டாக இப்படி கையை நீட்டுற இந்தாண்ட கிராஸ் ஆகுறான். நந்தா ஏன்டா நந்தா இப்படி சுயநலவாதியாக இருக்க? இந்த உலகமே ஒரு சேதார உலகம் தான். நீ பிளாக் பண்ணிக்கிட்டு தனியாக சுற்றிட்டு தான் உனக்கு தெரியல. அந்த கார்பரேட் கம்பெனி ஒர்க் பண்ணி பார்த்தா உனக்கு தெரியும். ஓ, எதை நம்புறது எதை நம்பக்கூடாது? கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் சுயநலவாதியாக இருக்கணுமா? கரெக்டு தான். கார்பரேட் பற்றி நமக்கு என்ன தெரியும்? அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இன்னும் 14 கிலோமீட்டர் தான், அழகாக போயிடும். இவர் மேலே தாங்க கையை நீட்டு இந்நேரம் இடிச்சிருப்பேன். சரியாக கவனிக்கவே இல்லை நானே. ஒரு நல்லது பண்ண போய் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணியிருப்பேன். ஐயோ, 60 தான் போகணும், 60 தான் போகணும். காற்று வேறு செம்மையாக அடிக்குதுங்க, ஜில்லுன்னு. போகலாம், ஆனால் ஃபைன் போட்டுருவாங்க. ஆமாம், ஆட்டோமேட்டிக் ஃபைன் வேறு. நானே இப்போ 70 போயிட்டுருக்கேன். ஆமாம், வேறு வழி இல்லை. ஐயா என்னங்க இவ்வளோ டிராஃபிக் ஆகுது? அதுவும் இத்தனைக்கும் மதியம் டைமு. இன்னும் காலையில் டைம், சாயந்தரம் டைம் வந்தால் என்ன ஆகுறது எங்கள் நிலமை? இன்னும் கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. என்னடா? ஆமாம், மரம்லாம் கண்ணா பின்னான்னு வளைஞ்சிருக்கு. நல்லா இருக்குங்க கிளைமேட் பெங்களூரில். போன தடவை நம்ம வந்ததோட இந்த தடவை கொஞ்சம் நல்லாயிருக்கு. எங்கே போகிற? போயிடலாம். தெரியலையா? வேணாடே, வேணாண்டா. அப்புறம் ரோடு தெரியாதுடா. அட மேலே ஏற்றக்கூடாதுடா, கீழே தாண்டா இறக்கணும். டாமினர் ஃபுல்லாக தெரியணுமா? ஆமாம், சூப்பர் வியூ தான் போட்டிருக்கேன். எப்பயுமே சூப்பர் வியூ தான். எது? ஏடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது? இதான் அந்த ஃபேவரட் கார் அண்ட் பைக் அக்சசரிஸ் இருக்கார். ஹாய் ப்ரோ. நல்ல வழியாக இருக்கார். அவரு தான்டா. ப்ரோ அவரு ப்ரோ. கிராஷ் கார்டு ஒன்லி ப்ரோ. என்ன ப்ரோ? only crash card. Bro, quick, already too late. சீக்கிரமாக கொண்டு வர சொல்கிறேன், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுல்ல. இதுக்கு மேலே இந்த லைட் எஃபெக்ட்டுக்கார சரியாக ரெக்கார்ட் ஆகாது. இங்கே பாரு, அமைஞ்சு தெரியுதுடா. இதாங்க அந்த டாமினர் 250க்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த கிராஷ் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ கேரு. ஆனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஃப்ரெண்டு. இன்னும் டபுள் ஸ்லைடர் வச்சது ஒன்று கேட்டிருக்கோம். அது வந்து மோட்டோ டார்க்குங்க. மோட்டோ கேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்லைடர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் மோட்டோ டார்க்கில் 2 ஸ்லைடர் இருக்கும். அது நான் உங்களுக்கு காட்டுறேங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஹெல்மெட் பார்த்துட்ருக்காங்க. இந்த ஆஃப் ரோடு ஹெல்மெட் தான் பார்த்துட்ருக்கான். அங்கே பாருங்கள், போட்டு பார்த்துட்ருக்கான். அதுதான் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேங்க. மீதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிராஷ் கார்டு வந்ததுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேங்க. பிபின், கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த டாமினருக்கு தாங்க வாங்கியிருக்கோம். இதை வாங்குறதுக்குள்ளே நம்மளை படாத பேர் பட்டுக்கிட்டோம். பொறுமையாக போடுறா, ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க.
இதுதான் வேணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். எப்படி இருக்கு நான் காட்டுறேங்க பிரிச்சுட்டு. ஓகேங்க, மீதெல்லாம் பிரிச்சுட்டு நான் மீதெல்லாம் மோட்டோ விளாக் பண்ணுறேங்க. பையன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கானு இருக்கக்கூடாது. ஓகேங்க, மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் விளாக் பண்ணுறேன். பிபின் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு சைடு. ஆனால் நல்லா இருக்குது லுக்கு. இது வந்து மோட்டோ டார்க்கு, இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ கேர். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குது. அப்புறம் டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதில் டிசைன் சிம்பிள் தான், ஆனால் லுக்கு நல்லா இருக்குது. டபுள் ஸ்லைடர் அது. நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அவுட்லுக் அப்படின்ட்டு. இன்டர்காம் தான் பார்த்துட்ருக்கேன், எதை வாங்குறதுனே தெரியலிங்க, பார்ப்போம். பிபின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் லுக்கு மட்டும் நான் வெளியே போய் காட்டுறேங்க. இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 சம்திங் சொன்னாங்க. நான் லெஸ் பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ கம்மி பண்ணுவாங்கன்னு தெரியல. இதெல்லாம் லுக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இன்டோரில் ஒரு மாதிரியாக தான் தெரியுது. அவுட்டோர் போய் நான் செக் பண்ணி சொல்கிறேங்க. ஆமாம், இங்கே லைட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. வெளியே போய் காட்டும். பிபின் கடைசியாக இது ஒன்று வாங்கியிருக்கோங்க நம்ம, மோட்டோ கேர் ஒன்று. இல்லை, இது வந்து இவனுக்கு நான் வைசர் ஒன்று வாங்கியிருக்கேங்க. வைசர் ஒன்று, இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1500 வாங்கியிருக்கேங்க. இன்டர்காம், அதையோ சாரி இன்டர்காமுங்கிறேன், ப்ளூடூத் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காமர் மாதிரி இருக்கும் பார்க்க. மீதெல்லாம் நான் மோட்டோ விளாக் பண்ணுறேங்க. சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் சொல்கிறேங்க. ஏன்னா அந்த பில் ஒரு நிமிஷம் காட்டு. அந்த பில் ஒரு நிமிஷம் காட்டுறோம். சரி, ஃபோனில் காட்டு, பரவாயில்ல, ஃபோனில் காட்டு. கிராஷ் கார்டு 4900, ஹெல்மெட்டு 5900, ப்ளூடூத்து இவனுக்கு மட்டும் 1600, எனக்கு மட்டும் 1500, ஃபிட்டிங் 200 ஆமாம், எனக்கு 1500 தான். சரி, ஓப்பனிங் பண்ணு பண்ணுறா. இவன் ஃபோனில் எடுக்கணுமா? சரி, ஓகேங்க. மீதிலாம் பார்த்தீங்கன்னா நான் மீதி மோட்டோ விளாக் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. ஆனால் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப கம்மிங்க. அந்த ஆக்சர் ஹெல்மெட் எவ்வளோ தெரியுமாங்க சொன்னாங்க? நம்மளாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, 5000 ஹெல்மெட்டு 4200 தான் சொன்னாங்க. எவ்வளவோ பரவாயில்ல. இங்கே ப்ரைஸ் எல்லாம் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஆனால் எங்கள் சவுண்டு கொஞ்சம் கேட்குன்னு நினைக்கிறேன். மீதிலாம் நான் போகும்போது மோட்டோ விளாக்கில் கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோமா? பிபின் அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் கிராஷ் கார்டு. அம்மா செம்மையாக இருக்குங்கண்ணா, நல்லா இருக்குது, செம்ம குவாலிட்டி. நம்ம வண்டியோட இது நல்லாயிருக்கும் உண்மையாலுமே குவாலிட்டி. நம்மளது கூட குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ப்ரோ ஓகே, ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. பிபின் சார்ஜர் வேறு இல்லைங்க, ஆஃப் ஆகுது. போன டைம் நம்ம ஃப்ரெண்டுக்கு இங்கே தாங்க எல்லாமே எடுத்தோம். அந்த ரைடிங் ஜாக்கெட்டு இதெல்லாம் இங்கே தான் எடுத்தோம். ஆனால் இந்த கடைக்கு வந்துடாதீங்க, ப்ரைஸே குறைக்கல. நம்ம ஃப்ரெண்டோட ஹெல்மெட் வெறும் 6000 எடுத்தோங்க. 7500 எம்ஆர்பி. 5900 கரெக்டாக சொல்லணுன்னா எவ்வளோ பரவாயில்ல. அப்புறம் கிராஷ் கார்டு எல்லாமே ப்ரைஸ் பார்த்து இருந்துருப்பீங்க. அந்த அக்கா எதோ சொல்கிறாங்க, போலீஸ்காரக்கா. அப்பா கிளைமேட் நல்லா இருக்குது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன் கேமரா. நமக்கு முன்னாடி தான் ஒரு கார்டன் இருக்கு. நல்லா, இது என்ன கார்டன்? ரோஸ் கார்டனா? லால்பாக் ரோஸ் கார்டனா? ரெக்கார்ட் ஆகுதா? இப்போ ரெக்கார்ட் ஆகுது, ஆஃப் ஆகல. 400 அமேசானா? பிபின் முன்னாடி ஒருத்தர் பாருங்க, ஒரு பொண்ணு ஒன்று டாமினர் ஓட்டிகிட்டு இருக்கு. டாமினர் 400 250 தெரியலையே. அந்த பொண்ணு கூட 400 ஓட்டுதுறேன். இருந்தா வைல்ட் கிராஃப்ட் பேக் அமேசானில் இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களா? வாங்கிட்டேன்னா அந்த
அந்த பேக் நான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாடல் நான் உனக்கு வேறு ஏதோ ஒன்று ஷாப்பிங்கில் நான் உனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன் ப்ரைஸோட. ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, இங்கே பயங்கரமாக டிராஃபிக் ஆகுது. முதல்ல இங்கேருந்து வெளியே போகணும். வெளியே போயிட்டு நான் வ்ளாக் பண்ணுறேங்க. பெங்களூர் பார்க்க செம்ம அழகாக இருக்குங்க. அந்த சைட்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக மோடம் போட்டிருக்கு. பயங்கரமாக மழை வரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க, கிளைமேட்டுக்கும் அப்படியே ரைட் பண்ணுறதுக்கு அப்படியே செம்மையாக இருக்குது. நம்ம மட்டும் கொஞ்சம் அடுத்த டைம் பெங்களூர் வரும்போது ஸ்டே பண்ணுற மாதிரி வரணுங்க. ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு ரைடிங் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இப்போ ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கணும். பார்ப்போம், அந்த மாதிரி டைம் நமக்கு எப்போ செட் ஆகும் போதோ தெரில. செம்மையாக இருக்குல்ல மெட்ரோ ஸ்டேஷன். இன்னொரு கொஞ்சம் தூரங்க வெளியே போயிடலாம். விபின், அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே வீட்டுக்கு தான் போக போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சென்னை போயிடுவாங்க. நம்ம அதனால் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க விபின். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வச்சுக்கிட்டு டக்குனு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே விபின், டடா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.